Hi guys, Mortal Kombatோட பார்ட் 2. நான் 2 டவர் நேற்று முடிச்சோம்னு நினைக்கிறேன். இது வந்து அடுத்த டவரை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட் எடுக்கிறோம். இதுங்க ஆனதுக்கப்புறம் நான் திருப்பி வரேன். வந்துருச்சு. நேற்று வந்து பார்ட் 1 போட்டேன். பார்ட் 2 இன்றைக்கி பார்க்கலாம். பேசுகிறது கேட்குதான்னு வேறு தெரில. ஓகே, லோட் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸாக இருக்குன்னு சொன்னது தெரியுமா? அது வந்து அப்படி தான் இருக்கும். இப்போ நானே நேற்று வந்து இந்த மார்ட்டல் காம்பட் 11 அல்டிமேட்டோட அந்த ஒரு கேம் பிளே பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. இந்த கேரக்டர் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஜபரியாயோ கொலெக்ஷன் இருக்கா, அது அப்படி தான் இருக்கும். காம்பேட்டுக்கு சி தான் வரணும், ஆனால் ஏன் கே வந்திருக்கு. கே வந்து ஒரு இது மாதிரி அவங்களுக்கு ஒரு லெட்ரு மாதிரி. கே தான் ஒரு மெயின் லெட்ரு மாதிரி அவங்களுக்கு. அப்புறம் சி வர இடத்துலலாம் கே தான் போட்டிருக்காங்க அவங்க. கொலெக்ஷன் கார்டு இந்த மாதிரி. வாங்க போகலாம். பேட்டில் மூடு டவர் போவோம். இந்த தடவை டிபோரா தான் இவர் இங்கே எச்சு விரியன் எல்லாம் இருக்காங்க. இந்த டீம் பவராக தான் இருக்குது. சரி வாங்க போகலாம். ஸ்கார்பியன் கம் ஓவர் ஹியர் அப்படின்னா அவ்வளோதான். ஓகே வாங்க சண்டே போட ஆரம்பிப்போம். ஆட்டி ஆட்டி ஆட்டி. இந்த பொண்ணு அடி வாங்கிட்டே இருக்கு. பிளட் தூக்கி வீசுவான். போட்டு 90 டேமேஜ். ஓடு. பிளட் தூக்கி வீசுவான். பிளட் சப்ஜீரோ கூப்பிடும். அடியை போட்டுருவான் சப்ஜீரோ. போடு 65 டேமேஜ். போடு 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 போடு. கைஸ் நான் சொன்னேன்ல இந்த பொண்ணு வந்து அந்த செத்தன் வந்து ப்ளூ கலராக இருந்தான்ல, அவன் வந்து சப்ஜீரோ மாதிரி தான். அதாவது சப்ஜீரோக்கு முன்னாடி வந்து பீஹான் அவன் பேர். எச்சு போயிட்டாங்க. இருங்க நம்ம ஆளை கூப்பிடுவோம். அவன் பார்த்தீங்கன்னா வந்து பீஹான் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஐஸ் வர வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். 60 டேமேஜ். செத்துருவான் நினைக்கிறேன். ரெண்டில் சேர்த்துட்டான். முடிஞ்சு ஈஸியாக முடிச்சிட்டோம். சப்ஜீரோ சூரோ வச்சு வெல்டன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, அந்த டீமில் ஸ்கார்பியன் ஒத்துக்கு மாங்க் இருக்காங்க. நாங்கள் அதை சமாளிப்போம், வேறு வழியே இல்லை. மாங்கே முதல்ல. ஓகே நம்ம லாஸ்ட்டாகவே சப்ஜீரோ இறக்கும். அடிக்க ஆரம்பிச்சிட்டான். விளையாட போடுவோம். போச்சு 70 தான். ஸ்கார்பியன் வந்துட்டாங்க. கம் ஓவர் ஹியர். இது பார்த்தீங்கன்னா சொன்னா பார்த்தீங்களா? இப்படி பார்த்துட்டாமே. ஐஸா போடுவோம். 65 டேமேஜ். ஓடு ஓடு ஓடு. மாற்றிட்டாங்க. இருங்க நம்ம ஆப்பத்தலையை கூப்பிடுவோம். பாருங்க அடி போடுவோம். பாருங்க ஆப்பத்தலைங்க. நான் பரப்பாய் 60 டேமேஜ் கொடுத்தாச்சு. ஐயோ அடிக்கிறாங்க. கம்மியாகும். அளவு சொல். சாவ மாட்டாங்க. செத்துட்டான்.
போட்டு அடி டொம் டொம்னு போடுறான் சப்ஜீரோ. ஃபார்மில் இருக்கான் போல். கைஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி அங்கே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னேறி போயிட்டே இருப்போம். இதுவும் பேசி முடிச்சாச்சு. இவன் என்ன பண்ண ஆப்பத்தலைங்க. ஸோ என்ன கதையே. நாளைக்கு வீடியோ போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு நான் டூர் மாதிரி போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி தான் போகணும்னு நினைக்கிறேன். போட்டால் மண்டே தான். அடுத்த வாரத்தும் கொஞ்சம் வராது. கொஞ்சம் டெஸ்ட்டு நிறையா இருக்குது. எல்லாம் முடிச்சக்கப்புறம் நான் போடுறேன் நிறையா. வேறு என்ன கேம் விளாட்லான்னு நீங்கள் சொல்லுங்கள். இது இன்றைக்குள்ளே முடிக்க பார்ப்போம். இல்லைனா பார்க்கலாம். வாங்க மேட்ச்குள்ளே போவோம். அந்த டீம் கொஞ்சம் பவராக தான் இருக்குது. 1000 ஹெல்த் வச்சுருக்கு ஒரு பொண்ணு. ஜாக்கோ பெரிக்காவா? பெரிக்கா. இந்த பொண்ணு தான். நம்ம தலைமை சித்துவான்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு ஒரு அடி வாங்கினாலே. 90 டேமேஜ். மொட்டையனுக்கு தான்ப்பா. டேமேஜ் போடு. கைஸ் பண்ணி அடி ரொம்ப வாங்குறான். ஆப்பத்தலை தான் பயங்கரமாக அடி வாங்குவான். ரொம்ப அடிக்கிறான். அப்போ அவனே கம்பேக் கொடுக்கலாம். இவனே வந்துட்டானே. ஓடி ஆப்பத்தை சேர்த்துட்டான். செத்துருவான்னு நினைக்கிறேன் தலைவன். பாருங்க பறந்துட்டான். முடிச்சிட்டேன். 55 டேமேஜ். ஓடு. ஒத்தால அடிப்பானா? எப்படி அடிப்பான் சப்ஜீரோ? நம்மளை நம்பி தான் இருக்காப்புல. 95 டேமேஜ். போயிட்டு வாங்கடா டே. போடு. பார். ஐயோ சொல்லிட்டேன்ல. பாக்குறியா? ஓடுங்கடா. ஓடுங்கடா. சப்ஜீரோ இருக்கிறதுக்கு கவலையே கிடையாது. கொடூரமாக இருக்காங்கல்ல. வெல் டன்றீங்க. எல்லாம் லெவல் 8 போயிட்டேன். சப்ஜீரோ மட்டும் லெவல் 7 இருக்காப்புல. பார்த்தீங்கன்னா 124 இது தச்சு பச்சை. இது இந்த லெவலா? இது அழுத்திக்கிட்டே இருக்கணுமே. டெஸ்ட்டு ஒரு மைட்டுன்னாங்க பாருங்க. என்னது சுருடாச்சு. ஓகே அடுத்த லெவல் போகலாம். ஐயோ இவனா? எருமாக்கு இருக்கானே. கோலாரா அடிப்பான் எருமாக்கு. இருங்கண்ணா. இருக்கிறதுலே வீக்கானது பார்த்தீங்கன்னா ஷிராய் தான். இவனை எப்படி லெவலப் பண்ணுறதுனே தெரில. லெவலப் இதை வாங்கணுன்னா நம்மளுக்கு வேறு ஏதோ சொல்கிறேன். ஏதோ வேணும் போல். எதையுமே ப்ளஸ் பண்ண முடியல. இப்படி வேணால் ஸ்பெஷலில் வேணால் மேக்ஸ் பண்ணிட்டோம். வேணால் நான் என்ன பண்ணி விட்றேன். 15 தான் நான் கொடுத்துருவோம். நல்லா இருக்கலே கம்மியாக இருக்கான். ஓகேன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே மேக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்ப்போம். இப்போ கொஞ்சம் ஏறி இருக்குது. 400 ஏறி இருக்குது. பரவாயில்ல. ஓகே வாங்க போகலாம். எச்சி வரியாக இருக்கான். எருமாக்குன்றவன் இருக்கான். அப்புறம் மாங்க் இருக்கான்னு நினைக்கிறேன். முதல்ல எருமா இருக்கா? ஷிட். ஈடு கொடுப்பான்னு நினைக்கிறேன் சிராய். ஏன்னா கொஞ்சம் அவ்வளோதான். இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக ஒரு பார் ஆட் ஆகிருக்கு.
அது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா பவர் நினைக்கிறேன். இப்போதைக்கு இதே யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக நான் பார்த்துக்கலாம். ஏன்னா இவன் கொஞ்சம் பவரு. ஏய் 2 அடியில் ஒன்று முடிச்சிடலாம். அடிக்கிறான் டும் டும். என்ன ஆடுச்சு? ஐயோ டும் டும்னு அடிக்கிறான். ஏன் டேமேஜை பார்க்குறியா? சாவு. ஆளு காலி. எருமா கொண்டாங்க கைஸ். டும் டும்னு அடிக்கணும். போ 100 டேமேஜ். செத்துட்டான். சாக மாட்டான் இல்லையா? போச்சு. தலை அவனை முடிச்சிருவாங்க. அவனை கூப்பிட்டு அவன் பவர் வந்துருச்சு. 2வது என்ன? ஓ மாதிரி பார்த்துருப்பீங்க. சூரியன் வந்துட்டாங்க. ஐயோ ஐயோ சொருறானே. இருங்க அந்த இன்னொன்று பார் ஏறட்டும். அதை வந்து டெஸ்ட் பண்ணுவோம். அது ஒழுங்காக எனக்கு தெரியலையா, அதனால நான் ஒழுங்காக பண்ணலை. வந்துருச்சு. இப்போ வந்து டம் 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 டம்னு டேப் பண்ணிட்டே இருக்கணும் போல். 100 டேமேஜ். சாக மாட்டேங்கிறேன். இது 2 அடியில் செத்துரும். அவ்வளோதான். சிராய் தாங்க கம்பேக் கொடுத்துருக்கான் பயங்கரமாக. சொருவிட்டான் சிராய். சர்ஜன்லாம் ஒன்றுமே போட்டா பட்டானே. வீரா அப்பா காமிக்கிற பாருங்க ஐயா. அவனெல்லாம் என்ன சொல்ல. இப்போது சப்ஜீரோவும் லெவல் 8க்கு வந்துட்டாப்புல. நம்மளுக்கு காசு வேறு அப்கிரேட் பண்ணணும். சப்ஜீரோவை போக போக எல்லாம் கொஞ்சம் பவர் ஆக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் நிறையா டவர்ஸ் போக நம்மளுக்கு கேரக்டர்ஸ் வேணும். இவ்வளோ வச்சுட்டு ஓட்ட முடியாது. ஏன்னா எல்லாம் மேட்ச் பண்ணியாச்சு. சிராயோடதுலாம் 400 தான் தாண்ட மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? முதலே பொண்ணை கொடுத்துட்டேன். இல்லை இந்த பொண்ணை அடிக்கிறது வேறு கஷ்டம். செத்தே தொலையாது. ஒரு கேப் விட்டு நான் அடிச்சிடும். சாகுமா? இவன் வந்துட்டான். நான் என் சப்ஜீரோ ஆச்சு. நான் இவன் ஸ்கார்பியனால் தான் முடிக்க முடியும். வாங்க ஸ்கார்பியனே வச்சு முடிக்கும். ஸ்கார்பியன் மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஐஸு. அப்போனா அது சப்ஜீரோ. இது வந்து ஃபயர் மாதிரி இருக்குது. அப்போனா இது வந்து யாருக்கு இன்னும் செத்துட்டான். 2 வாரத்தை தான் பேசுனேன். எனக்கு செகண்ட் லெவலில் பொண்ணுக்கு இது பண்ணுவோம். அடித்தாதான் நான் வருவேன். வர மாட்டேங்குது. அந்த பொண்ணு அவ்வளோக்கா அடிக்கவே மாட்டேங்குது. டங் 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 டங். இது அந்த 100லேயே வச்சுக்கணும் போல். அவ்வளோக்காக நம்ம டாப் பண்ணிட்டே இருக்கணும். கை தான் வலிக்குது. இது அடிக்குதே. செத்துருவானே இவன். ஐயோ இந்த பொண்ணா? நம்ம சர்ஜென்ட்டை கூப்பிடுவோம். அவன் எழுத்துருவான் சர்ஜென்ட். பார்த்தீங்களா அடியை? பாக்ஸிங் பண்ணுறாங்களே. ஐயோ 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 டேமேஜ். மஜா. இந்த பொண்ணுலாம் ஸ்கார்பியன் தாங்க. கூப்பிட்டு முடிச்சு விட்ருவோம் இந்த பொண்ணை. பார்த்தீங்களா கம்பேக்கு முடிச்சு விட்டேன். ஒரிஜினல் வந்து பிள்ளைடாதே ஆயிடுச்சு தான். 100 டேமேஜ். இந்த பொண்ணு இருந்தால் சாக மாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணு செத்துருவானேவன். தெரியும். சேர்த்துட்டான். சப்ஜீரோ தான். சப்ஜீரோ அடிச்சிருவாப்புல. ஒரு பெரிய டீ பாருங்க. 2 டேமேஜ் முடிச்சிட்டான். ஆஹா சப்ஜீரோ பார்த்தீங்களா? லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவான். வெல் டன் அப்படின்றாங்க. நல்ல வேலை. சர்ஜென்ட்டு கை தூக்கல. இப்போ எப்படின்னா பச்சை கலரில் தான் வரப்போகுது. தெரிஞ்ச விஷயம் தான். இந்த கேரக்டர்லாம் கொடுக்க மாட்டீங்க. ஓ டவர் முடிச்சாச்சா? மஜா. அடுத்த டவர் போவோம். இன்னும் போக போக ரொம்ப கஷ்டமாயிட்டே வரும். நம்ம அப்கிரேட் பண்ணுற வேலை இருக்கும். நாங்கள் அப்பாவும் பொண்ணு ஒரே இதில் இருக்காங்க. ஐயோ சரி இருங்க. இப்போ கொஞ்சம் காசு வந்திருக்கு. சப்ஜீரோ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோம். ஐஸ் கொஞ்சம் முன்னா 12,000 கேட்குது. அவ்வளோதான் நம்ம காசே இருக்குது. இப்போதைக்கு 2,250 போனோம். நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததும் பண்ணணும் இல்லையா? இதையும் அதே லெவலுக்கே பண்ணுவோம்.
கைஸ் இப்போ நான் பண்ணிட்டேன். பட் ஆனால் நம்மளுக்கு ஷிராய்க்கு பதிலாக டெமாலிஷன் சொல்லிட்டு போட்டிருக்கு. சோனியா கொடுத்துருக்காங்க. நினைய தெரில. அவங்களே பாவப்பட்டிருக்கேன். தம்பி இந்த டீமோட உங்கள் டீம் தோற்றுறோம், பாவப்பட்டு இந்த ஒரு மேட்ச் உங்களுக்கு சோனியா பிளேடு தரோம், வச்சு ஜாலி பண்ணுங்கன்ட்டாங்க. ஜானி கேஜே 1000 வச்சுருக்கான். அதோட பொண்ணும் 1000 வச்சுருக்கு. லின்குய் அவன் மட்டும்தான் 600 வச்சுருக்கான். நம்ம இதில் சேர்த்தாலே ஜானி கேஜோடது மட்டும்தான் வரும். சரி வாங்க மேட்ச்சுக்குள்ளே போவோம். இதில் மல்டிப்ளேயர் இருக்கான்னு தெரியல. மேபி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போது நீங்கள் என்னோட விளையாடணும் அப்படின்னா வாங்க விளையாடலாம். சோனியா பிளேடுக்கும் ஜானி கேஜுக்கும் வாங்க. அடி 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 எம்மா இன்னும் 100 200 போகுது. அப்படி விடாமல் அடிக்கிறேன் அந்த பொண்ணு. யார் யாரையும் எம்மாடி. முதல்ல இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆர்த்திக்கா சோப்பா முடிச்சு விட்டாங்களே. என்ன அது ஸ்கார்பியனுங்க. என்ன பொண்ணு வந்துச்சு அதுக்குள்ளேயும். என்ன அது கொஞ்சம் அடி வாங்க வருங்க. ரொம்ப அடிச்சு அந்த பொண்ணு செத்து போயிடும். போடு போடு ஏமா 2 அடி செத்துரும். ஐயோய் ஒத்தாலும் முடிச்சிருச்சு. நேஷனல் அந்தம்லாம் போடுறாங்க. நான் அதை கொஞ்சம் ரொம்ப காசு செலவு பண்ணிட்டேன். சப்ஜீரோக்கும் செர்ஜென்ட்டுக்கும் சேர்த்தே பண்ணிட்டேன். இந்த லெவலும் தராங்கப்பா. சூப்பர் சூப்பர். இந்த இதை ஈஸியாக முடிச்சிடலாம். ஐயோ சாரி கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே வந்துட்டோம். அடி தான் முடிச்சாச்சு 2 அடியில். சோனியாவே அடிக்கிறீங்க. சாவு பண்ணிடுறாங்க பாருங்கள். இது கொடுக்கணும் போல. 65 ரன் எடுத்து சாவுங்க. யாருங்க சிச்சி ஆதிவாசி மாதிரி இருக்கான். ஓ ஓ சப்ஜீரோ மறந்துடக்கூடாது. சப்ஜீரோ தான் நம்ம டீம் ஒரு நாள் இப்போ பாருங்களேன். இப்போ பாருங்களேன் கேட்குதா உங்களுக்கு? இதை போது பாருங்க. மேலோ இங்கே லெவல் 6லேயே இருக்குது. மற்றவங்க லெவல் 9 போயிட்டாங்க. இப்போ பாருங்களேன். ஆப்பத்தில் எனக்கு கொஞ்சம் பாருங்களேன். மூஞ்சி எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. தவளை குட்டி மாதிரி. சவுண்டை குறை சொல்லுவாங்க. இவனை சவுண்டை குறை பா தந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க டீமும் பயங்கரமாக இருக்குது வர வர. மஜா. நம்ம டீம் ஒத்தாலே போதும்பா. சோனியா பிளேடு சதைச்சிருவான். ப்ளஸ் கொஞ்சம் 1/2 மணி நேரத்துக்கு ரொம்ப பெருசாக வீடியோ எடுக்காமல் கம்மியாகவே வீடியோ எடுப்போம். எனக்கு கண் தெரியாதுங்க. அதனால் இவனை டவுன் போட்டுடலாம். பாருங்க செத்துட்டானா. 2-3 அடியே செத்து அடிச்சாலும் செத்துருவாங்க. பாட்டாக இருக்கான். இருங்க அந்த ஆர்க்கு கிக்குன்னு ஒன்று இருக்குது. இன்னும் செத்துட்டான். 62 டேமேஜ். மஜா. வரவன் போகிறோம்னா செத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது. ஆடி முடிச்சுட்டாங்க. இந்த பொண்ணே போதும் போல. இப்போ பாருங்க. அமெரிக்கன் ஃப்ளாக் மாதிரி ஒரு இது போட்டு பார்த்துங்க. இப்படி தாங்க இருப்பான் பீஹான். இந்த பாருங்க இப்படி தான் இருப்பான் பீஹான். மூஞ்சி இப்படி டோட்டலாக மாற்றி வச்சுருக்கேன். ஓ மைட்டா ஃபஸ்ட்டில் இருக்கணும் தான் பண்ணோம். அவள் சோனியா பிளேடா தப்புன்னு அழுதுற போகுது. அது இதுக்குள்ளே நம்ம பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். டேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவே அடிச்சிடும் பாருங்களேன். பறந்துருச்சியா. கை தூக்கி செலிப்ரேட் பண்ணுது. 6000 ரூபா கொடுத்தா நாங்கள் எப்படியா பிளேயர்ஸை பில்டு பண்ணுறது? 6000 ரூபா கொடுக்குறீங்க. ஓ ரீசார்ஜ் பண்ணோன்னா இன்னும் 2 இது தரணுமோ? ஓகே தானே வேணும். அங்கேயும் வந்தீங்கன்னா ஆப்போசிட் இருக்கான். இப்போ இந்த டீம் வெயிக்காக இருக்குங்க. சப்ஜீரோ வச்சு டீமை முடிச்சிடலாம். சப்ஜீரோவை எடுத்துப்போம். எக்யூப் பண்ணிக்கலாம். சப்ஜீரோ எக்யூப் பண்ணிக்கலாம். ஒன்று வச்சே முடிச்சிடலாம். சப்ஜீரோ முடிச்சிடுவான். முடிஞ்சு 2 அடி அடித்தா முடிஞ்சிடும். அப்பத்தில் நம்ம டீம் ஒன்றும் அடிக்க மாட்டான். மற்ற டீமில் இருந்தால் வெளுப்பான். கைஸ் நோட்டீஸ் பண்ண பாருங்களேன். இந்த இப்போ அடிக்கிறாங்க. விடுங்க கைஸ் 1000 ஏறிடுச்சு பாருங்க. போச்சு ஹேங் ஆயிடுச்சு போச்சு சாரி காய்ஸ்.
பார்த்தீங்கன்னா 1000 ஏறி இருக்கு. ஓ 1000 ஏறிடுச்சு ஹெல்த். ஐயோ முடிச்சிட்டாங்க. ஒரு கேர்லெஸ் தான் முடிஞ்சிச்சு. 75 போடு. மாந்தி மாதிரி இருக்காங்க அந்த ரெட்டைல் பார்த்து. ஆப்பத்தில் அடி வாங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க. திருவிழாடா, திருவிழாவை கொண்டாடுகளை. எச்சிட்டு போகிறானே. ஒரு அடியில் முடிச்சிட்டான். சாரி, அது வந்து திடீர்னு சப்ஜீரோ சாவச்சிட்டோன்னு நினைக்கிறேன். சர்ஜென்ட்லாம் முன்னாடி நிற்பான்னு நம்ம என்ன கனவா கண்டோம். இம்ப்ரெசிவ் அப்படின்றாங்க. சப்ஜீரோ பார்த்திங்கன்னா வந்து பவர் ஏறி இருக்கான். அவனுக்கு எக்ஸ்ட்ரா பவரும் வந்திருக்கு. பட்டு ஃபஸ்ட் பவர் மாதிரி இல்லைனாலும் நல்லா தான் இருக்குது. கேனோவா 4000 வச்சுருக்கான் பாஸா. இவன் படத்தில் டம்மியாக காமிச்சிருப்பாங்களே. ஒரு 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 கெமிக்கல் வச்சு இவனை முடிச்சுருவான் சோனியா பிளேடு. இவன் 4000 எடுத்து வச்சுருக்கான். சப்ஜீரோ சோனியா பிளேடு சாவடிச்ச சப்ஜீரோ முதல்ல அடிக்க வைப்பான். சப்ஜீரோ தான் பவர். ஆமாங்க, சப்ஜீரோ தான் பவர். பட் ஆனால் படத்தில் வந்து சோனியா பிளேடு தான் கேனோவை சாவடிப்பா. பவர் ஜென்ரேஷன் இன்க்ரீஸ். கேனோ பாலா எலவுடாது. இப்போ பாரியா எங்கள் பவரை பார்க்குறியா? கடம் 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 80 டேமேஜ் சாவு. ஆளையும் மட்டும் 80 ஒருத்தக்குன்னு மாயாவி. காற்றுலேயே சண்டை போடுறானே. 25 டேமேஜ் சாவு. செத்து பண்ணுறான். இன்னும் 3000 எம்பி பேசினா போகிறாங்க. எங்கள் அக்காவை கொண்டு வர்றாரு. பவரை போடும். ஆர்க்கு 70 டேமேஜ் போதும்னு நினைக்கிறேன். சாவர நிலமையில இருக்கான். இப்போ தான் நம்ம கெத்து காமிக்க சர்ஜென்ட்டை கூப்பிடணும். பாருங்கள், ஆர் ஆஃபரையும் பண்ணுறானா. எவ்வளோ பெரிய ஆளை டம்மி பீஸா எடுத்துகிட்டு அடிக்கிறான் பாருங்க. இம்ப்ரெசிவ்ன்றாங்க பார்த்தீங்கல்ல. செத்துட்டான். ஓகே, சப்ஜீரோ கூப்பிடுமா ஆரா ஃப்ரேம் பண்ண ஒன்றும் சாவாது. இப்போக்கு இவ்வளோ நிறைய இருக்குது. இந்த கொஞ்சம் தான் இல்லைங்க. சப்ஜீரோவோட இந்த கொஞ்சம் தான் பவரு. இப்போ பாருங்க 60 டேமேஜ் சேர்த்துட்டா பார்த்தீங்களா. சப்ஜீரோ தான் எனக்கு பவரே. ஃபினிஷிமா போச்சு, சூப்பராக இருக்குமே. போது ஐயா காணும் பாருங்க. கூட மண்டை தெரிஞ்சிருச்சு. ஃபிட்டாலிட்டி நான் பாருங்க. ஃபிட்டாலிட்டி இதுக்கு தான் இந்த கேமு. ஃபிட்டாலிட்டி ப்ரூச்சுவாலிட்டி நான் சூறையாக இருக்கும். நன்றி மேடம். சூப்பராக இருக்குல்ல. இந்த கேனோன்றவன் டம்மி தான் சொன்ன மாதிரியே. எதுவுமே 10,000 கைன்ஸ் வந்துருக்காயப்பா. நல்ல மனசு தான். போ. ஓகே, டவர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த டவர் போக போக ரொம்ப கஷ்டமாக போகும். நம்ம இந்த பிளேஸ் வச்சு அடிக்கவே முடியாது. அவங்கள பாருங்கள் என்ன டம்மி ஆகிறாங்க. ஐயோ சோனியா பிளேடு தான் போயிடுச்சு. இப்போ நான் மேக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே எப்படி நான் பவர் ஆக்குறது? காசு கொடுத்து எதுவுமே பண்ண முடியல. ஓ சூட்ஸ் இந்த மாதிரி வாங்கலாமோ? ஓகே, அப்போ வாங்கலாமே. ஒன்று வாங்கியிருக்கேன் ஷிராயுக்கு. ஏன்னா அவன் தான் ரொம்ப கம்மியாக இருக்கான். அவன் தான் ஓப்பனிங்கே விளாட்றான். வாங்கியாச்சு. இன்னொன்னே வாங்கிடுவோம். கொஞ்சம் பவர் ஏற்றுவோம். 10,000 போயிடுது. 5,000 தானா? லெவல் 2 போனால் 10,000 பே பண்ண மட்டும் காசு இருக்காது. இப்போதைக்கு இதே போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் போக போக நம்மளுக்கு காசு கொஞ்சம் சேர்த்து வச்சு பார்த்துக்கலாம். ஆட் டு கலெக்ஷன் வந்துருச்சு. இப்போது ஏறிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். அந்த டீமில் இருக்கிற ஷிராயை விட இங்கே நம்ம டீமில் இருக்கிற ஷிரா ரொம்ப கம்மியாக இருக்காப்புல. அதனால தான் அப்டேட் பண்ணிட்டேன். என்ன இடம் மாறிடுச்சு ஐஸ். ஆமாம், ஏறி இருக்குது. 510 ஏறி இருக்குது. பிளேடை தூக்கி வீசுவோம். 50 டேமேஜ் போயிடுச்சு.
இவன் 2 அடி தான் அடிப்பான் வேஸ்ட்டு. 2 அடியில் செத்துருவான். 1 2 செத்துறானா. சப்ஜீரோ கூப்பிடுவோம். இவனுக்குலாம் சப்ஜீரோவான்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வச்சு முடிச்சுருவோன்றேன். இதில் கொஞ்சம் டேமேஜ் செத்துலாம் பார்த்தீங்களா. அதுக்கு தான் இப்போ பாருங்க. இவனு ஒரு 2 அடி ஒரு 5 அடியில் அப்ராக்சிமேட்டாக 5 அடியில் முடிச்சிடலாம். 5 அடி கூட இல்லை, 2 அடியில் செத்துணும். தான் சப்ஜீரோவோட இது. ஒரு நிமிஷம் இருங்க, ஹேங் ஆகுது. நான் ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டேன். ரொம்ப ஹேங் ஆகிட்டு இருந்துச்சா, அதனால் வீடியோ அப்லோட் பண்ணும் போதும் ஹேங் ஆகும். அதனால் கைஸ் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விளாண்டுட்டு முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹாஃப் அன் ஹவர் வந்து விளாட வேணாம். ஹாஃப் அன் ஹவர் அவ்வளோ டியூரேஷனில் வீடியோ போட்டாலும் அவ்வளோக்கா யாரும் பார்க்க மாட்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றாங்க. ஸோ அதனால் எனக்கு தான் வேஸ்ட் ஆஃப் டைம் வந்து கம்மி டியூரேஷனில் போடுவோம். நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் லைக்ஸும் வந்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வீடியோ போடுறேன். எனக்கு எடிட்லாம் பண்ண தெரியாது, அதான் வாங்கல. காய்ஸ் நம்மளுக்கு ஸ்கார்பியன், டானியா, கிங் ஜின்னு நிறையா கேரக்டர்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் ஆர்மரு அப்புறம் நிறையா கிடச்சிருக்கு. வாங்க காயின்ஸை பாருங்க. கொய்யா என்ன எல்லோட அது கைஸ். காயின்ஸை பாருங்கள், பச்சை கலர் காயினை பாருங்கள் எவ்வளோ ஏறிடுச்சுன்னு. காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா டானியா அப்புறம் வந்து கிங் ஜின் வச்சுக்கோம். ஏன் ப்ரோ ஸ்கார்பியன் வைக்கலையான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஸ்கார்பியன் வைக்கல. ஏன்னா அவனுக்கு ஹெல்த்து பார்த்தீங்கன்னா 400 தான் இருக்குது. 2 அடியில் செத்துருவான் பிள்ளை. அங்கே பாருங்கள் அந்த டீமை கொஞ்சம் பவராக இருக்குது. இப்போ பவர் ஆகலைனாலும் போக போக பவர் ஆகிடும். வாங்க ஃபைட்டை போடுவோம். பயங்கரமாக இருக்க போது. சும்மா ஒரு இன்பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு, சரி கிளைம் ஆனு ஒன்று இருந்துச்சு. அதை கொடுத்தேன், பார்த்தா இவ்வளோ வந்துருச்சு காயின்ஸு. இப்போ கண்டவனே நம்ம செலவு பண்ணலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஓகே இப்போ வந்து கிங் ஜின் அப்படின்னு அவன் தான் நினைக்கிறவன். அது ஒன்றும் இல்லை சொல்கிறானே பையன். குச்சி வச்சு வித்த காமிக்கிறாங்க. வேல் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. போடு அம்பு விட்டாலாம் சாவுறாங்களே. போடு மாடி. வயசான காலத்தில் ஏமா டானியா இந்த கேரக்டர் செக் பண்ணுவோம். போடு டும்மு டும்னு சாவுது இந்த பொண்ணு. யோ 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 எம்மாடி. ஓ மிஸ் ஆயிடுச்சுங்க இந்த பொண்ணு. அம்மா இந்த பொண்ணு கேப் வந்து அடிக்குது. சூப்பராக இருக்குது கேரக்டர்ஸு. இப்போ தான் அடிப்போம் நம்ம. 40 டேமேஜ் போடு. எம்மா சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலி சும்மா டெமோக்கெலாம் கிடையாது, வச்சுக்க தான். சப்ஜீரோ கூப்பிடும், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். 2 அடியில் சுற்றுவான் எல்லாம். பாருங்க டும்னு வாங்குவாங்க. செத்துட்டாங்க. நம்ம டீம் இப்போ ரொம்ப பவர் ஆயிடுச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டானியா அந்த பொண்ணே போதும் நம்மளுக்கு விளாட. அந்த பொண்ணு ரொம்ப பவராக இருக்குது. நம்மளுக்கு நம்ம டீம் சூப்பராகிடுச்சு. பட் நம்மளுக்கு நிறைய காசு இருக்கனால நம்ம ஸ்கார்பியனை வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணலாம். நம்ம பார்த்திங்கன்னா கேனோவும் வந்துட்டான். வந்து நம்ம கிங் ஜினுக்கு பதிலாக நம்ம கேனோவை வச்சு ஸ்கார்பியனை வந்து பவர் பண்ணிடலாம். ஏன்னா நம்மகிட்ட 14,000 செலவு பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது. நம்மகிட்ட 600 மேலே இருக்குது. இந்த ஸ்பியர் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்குது. லெவல் 5க்கு மேலே தான் என்ன பண்ண முடியுன்னு இருக்காங்க. ஓகே எல்லாத்தையும் வாங்கிடுவோம். 10,000. ஓ எம்மா இவ்வளோ காசு வேணாம், 10,000க்கு பண்ணுவோம். ஃபுல்லாக பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாதி காசு கேட்குறாங்க. அவ்வளோ காசு நம்மக்கிட்டே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா கிளான்சிராய் தான் ஸ்கார்பியன் நான் சொன்னேன்ல. இதே 10,000க்கே பண்ணுவோம். லெவல் 2 ஆக்கிக்கலாம். ஹெல்த்து வந்து ஏறும் ஸ்கார்பியன் கேரக்டர்ஸ்க்கு. ஓகே ஓகே அடுத்த கலெக்ஷன் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இது அதே 10,000 பண்ணிப்போம். அதே போதும். ரைவல் சப்ஜீரோ அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே கலெக்ஷனுக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹெல்த் பார்த்திங்கன்னா ஸ்கார்பியன் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் கிங் ஜின் எடுத்துகிட்டு இவனை போடுவோம் ஸ்கார்பியனை. ஓகே வாங்க மேட்ச் போகலாம். அது இன்னும் ஷாக் ஆகிட்டேன். என்னடா பயங்கரமாக நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியாமல் இருந்தேன். பார்த்தா பயங்கரமான கேரக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி தான் எனக்கு இந்த ரைடன் மாதிரி ஒருத்தன் கிடச்சான்.
சரி கேப் ஒருத்தன் வச்சு பார்த்துருப்பான் அவனோட தம்பி. அவனை கிடச்சான் பாருங்கள், அன்னையிலேருந்து நம்ம தான் அப்படின்னு சூப்பராக இருக்கும். கம் ஓவர் ஹியர் அப்படின்னா சதவிடுவாங்க எல்லாம். கம் ஓவர் ஹியர் செதறேன் எப்படின்னா மாங்கு வேஸ்ட்டுங்க, அடிக்கவே மாட்டாங்க. செத்துட்டான், கேன வந்துட்டான். நம்ம டேனியாவை கூப்பிட்ருவோம், ஏன்னா ரொம்ப பவர்லெஸ் ஆகிட்டான் ஸ்கார்பியன். அவனுக்கு வந்து லெவல் 2 எல்லாமே வந்தால் தான் அவன் பவர்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஸ்கார்பியனே வேணாம், அந்த கிங் ஜின்னே வச்சுக்கலாம். இப்போதைக்கு வேணான்னு நினைக்கிறேன். 60 டேமேஜ் செத்துருவான்னு நினைக்கிறேன். இன்னும் சாவலை. சப்ஜீரோ கூப்பிடுவோம். ரெண்டு 5 ஒரு 6 அடி அடித்தோம். 1 2 3 ஒரு 5 அடி செத்தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 அடியில் செத்துட்டான். விக்டோரி சப்ஜீரோ. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷிராய் வச்சுருக்காங்க, 900 வச்சுருக்காங்க. ஸோ இந்த டவரை முடிச்சுட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 1/2 hour மேலே எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப நேரம் வீடியோ போட வேணாம். ஓகே ரெடி ஆகிடுச்சு. முதல்ல ஷிராய் தான் வந்திருக்காப்புல. நம்ம முதல்ல ஷிராய் வச்சுருந்தோம், ஷிராய் போயிட்டான். எவ்வளோபடி ஐயோ காப்பிரைட் கிளைம் வந்துடுங்க. இந்த மாதிரி பாட்டெலாம் பாருமா, அது வேறு இப்போ தாங்க எனக்கு தெரியுமே. 54 டேமேஜ் கொடுத்தா போதும், ஸ்கார்பியெல்லாம் வேஸ்ட்டு இப்போதைக்கு. நேரம் முடிச்சு விட்டாச்சு. ஒத்தாலே முடிச்சுடுவான் போல். அட்டுன்றான். டும் 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 சாப்பிட்றான். ஓய் ஒத்தாலாம் முடிச்சான் பாருங்க, செதற விட்டான். ஆளே பார்க்க அப்படியே டர்ரிங்காக இருக்கான் பார்த்தீங்களா, ஜோக்கர் மாதிரி இருக்காங்க. டவர் எப்போ தான் முடிஞ்சிருக்கு, நீ எவ்வளோ இருக்குது? 2 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் லாஸ்ட். இன்னும் 2 தான் இருக்குது. ஓகே இந்த ஜானி கேஜ் வேஸ்ட்டு உண்மையாக சொல்லணும். பாருங்களேன், அடி டும் டும்னு வாங்கிட்டே இருப்பாங்க. ஜானி கேஜுக்கு வந்து இந்த அம்பு பாண்டி தானே எடுப்போம். இந்த இவனுக்கு வந்து இந்த டேனியாவை எடுக்கலாம். டேனியா பாருங்க, சும்மா தொட்டாலே 30 40ன்னு போதா, அதான் டேனியான் பவர். இந்த பொண்ணு வந்தால் தானுங்க டேனியா விழுக்குது. எம்மாடி ஜானி கேஜ் வந்துட்டானா பாருங்க, அடியை முன்னு பாருங்க. பாருங்க அம்பு மணிக்கு கூப்பிடுவோம், எல்லாரையும் முடிச்சிடுவோம். அம்பு மணிக்கு அடி வாங்க பாருங்க. பாருங்க ஐயோ அவன் அடி வாங்க பார்த்தா நம்மளால் அடி வாங்கினாங்க. இல்லை செத்துருவான். வேறு பார்த்தீங்களா வேஸ்ட் ஜானி கேஜ். கவட்டையை வச்சு ஒரு அடி, அவ்வளோதான். டேனியா டெரராக இருக்குது. டேனியா அவுட் ஸ்டாண்டிங்னு சொல்லியிருக்காப்படி. சப்ஜீரோ பார்த்தீங்கன்னா லெவல் 12 போயிட்டான். நம்மளுக்கு காசு ஏறிடுச்சு. ஒரு 800 வந்தோடனே நம்ம நிறையாத்து இப்போ வந்து இதை பண்ணலாம், இவனை பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்கிரேட் ஸ்கார்பியன் அப்கிரேட் பண்ணலாமா? இவன் என்ன லெவல்யா? லெவல் 4லே கிடக்கானா? இருங்க, இவனை வந்து கொஞ்சம் விளையாட வச்சு அவனை வந்து அப்கிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டு இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப நிறையா போகிறோம். ஐயோ வெட்டிங் கொஞ்சம் பவராக இருக்குது, இப்போதைக்கு பண்ண வேணாம். கங் ஜினியை கூப்பிடலாம். கைஸ் இப்போது ஸ்கார்பியனை விளையாட விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து
அவன் லெவல் ஏறி நம்ம வந்து அவனோட பவர்ஸ் கொஞ்சம் அன்லாக் பண்ணி காய்ஸ் வீடியோ முடிச்சுக்கலாம். நான் இந்த இது காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். எடுத்தது அது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு, கட் ஆயிடுச்சு தெரியாமல். ஓகே காய்ஸ், இந்த டவரை முடிச்சாச்சு. நம்மளுக்கு காயின்ஸும் எக்ஸ்ட்ரா கார்டு சூரியன் கிடச்சிருக்கான். இவனை வச்சு என்ன பண்ணுறது? இவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்டோ கொலெக்ஷன் போட்டுக்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். டவரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு வீடியோ போடுவேனான்னு தெரியலை. ஏய் ஓ, 6 டவர் தான் நம்ம முடிச்சிருக்கோம் இப்போதைக்கு. இவ்வளோ டவர்ஸ் இருக்கிறது இதுதான் பயங்கரமான டவர். இதோட இப்போதைக்கு நம்ம மார்டல் காம்பேட்டே விளாட்லாம். உங்களுக்கு வேறு எதாவது விளாட்ணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், விளாட்லாம். ஓகே காய்ஸ், இப்போது வீடியோ முடிச்சுக்கலாம். சைனிங் ஆஃப் MK Gamer.